ஹலோ டிஏஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஃப்ஆர்எஸ்ஆரில் ஒரு பிக் கொஷின் பார்க்க போகிறோம். இது லாஸ்ட்டு 2 இயர்ஸாக கேட்டாங்க. அடிக்கடிக்கு கேட்குற கொஷின், இது இம்பார்ட்டண்டான கொஷின். ஓகே, 25 மார்க்கில் கேட்டது. என்ன கொஷின்னா, வாட் இஸ் த பட்ஜெட், ஹவு இஸ் இட் ப்ரிப்பேர்ட், வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் இட் சப்மிஷன் டு பார்லிமெண்ட். ஓகே, பட்ஜெட்டை பற்றி கொஷின். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னென்னா படிக்க அப்படியே ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணுறோமோ அது மாதிரி இருக்கும். ஏன்னா நான் எங்கள் ஆஃபீஸில் பார்த்தது பட்ஜெட் சீட்டு. அதனால் இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது, உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பேரா, த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ நோன் அஸ் த பட்ஜெட் எஸ்டிமேட். அதாவது ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ நோன் அஸ் த பட்ஜெட் எஸ்டிமேட்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போது எஃப்ஆர்எஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஷினுமே பயங்கர ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்க. எஃப்ஆர்எஸ்ஆரில் நம்மளுக்கு மார்க் போகிறதுக்கு காரணமே அந்த கொஷினாக தான் இருக்கும். நம்ம அதை படிச்சிருப்போம், ஆனால் அவங்க நம்ம படிக்கும் போது ஒரு கொஷினாக படிச்சிருப்போம், அவங்க கேட்கும் போது அந்த கொஷினை பயங்கரமாக இது பண்ணி ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் எஃப்ஆர்எஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் கொஷினை ஒரு 2-3 தடவை படிக்கிறதா ரொம்ப முக்கியம். இப்போ ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஹவு டு ப்ரிப்பேர் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே நம்ம பட்ஜெட்னு படித்து வச்சிட்ருப்போம், ஆனால் பார்த்தா இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் தான் தெரியும் இது நம்ம படித்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கொஷினை நல்லா உஷாராக படிங்க. ஒரு கொஷினும் எந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாமில் போய்ட்டு ஒரு கொஷின் தெரியலனா கூட அந்த கொஷினை 2-3 தடவை திரும்பி படித்து பாருங்கள். எல்லாமே நம்ம படித்து தான் இருப்போம், அதனால் அந்த கொஷின் தான் நம்மளுக்கு தெரியாதா இருக்கும். 2-3 தடவை திரும்ப படிச்சிங்கன்னா அப்புறமா உங்களுக்கு இது நம்ம படித்தது தான் சொல்லி கான்ஃபிடென்ட் வந்துடும், எழுதிடுவீங்க. அப்படியே வரலனா, இது நம்ம படித்தது இல்லை அப்படின்னு தோணுனா கூட கொஞ்சம் ரிலேட்டடாக நம்ம படித்ததுக்கும் இந்த கொஷினுக்கும் மேட்ச் ஆகுது அப்படின்னா சுத்தமாக எழுதாமல் வர்றதுக்கு அதை நீங்கள் எழுதி வச்சுட்டு வாங்க. ஏன்னா இந்த பட்ஜெட் கொஷின் லாஸ்ட் டைம் கேட்டாங்க. நான் அவங்க கேட்கும் போது ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்க, ஆனால் நான் அப்படி படிக்கல, பட்ஜெட் தான் படிச்சுட்டு போனேன். அப்புறமா ரொம்ப திரும்பி யோசித்து ஒரு 50% கான்ஃபிடென்ஸில் தான் இந்த கொஷினை எழுதிட்டு வந்தேன். நான் லாஸ்ட்டில் பார்த்தா இது கரெக்ட் எனக்கு. ஓகே, அதனால் எஃப்ஆர்எஸ்ஆரை பிடபிள்யூடி தியரியை பொறுத்த வரைக்கும் டைம் இருக்காது. எஃப்ஆர்எஸ்ஆரில் டைம் இருக்கும், ஆனால் கொஷின் புரியாது. இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ப்ராப்ளம். ஓகே, பட்ஜெட் எஸ்டிமேட்னா என்னென்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக ஷோயிங் த எஸ்டிமேட் ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஈச் ஃபினான்ஷியல் இயர் இஸ் ப்ரிப்பேர்ட் பை தி ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் ப்ரெசென்டட் டு போத் த ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ரொம்ப தெளிவாக புரியுது. என்ன சொல்கிறாங்கன்னா, பட்ஜெட் எஸ்டிமேட்னா அதில் ரெசிப்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர். பட்ஜெட்னாலே ஒரு பேமெண்ட் இருக்கும், ஒரு ரெசிப்ட் இருக்கும், ஒரு பேமெண்ட் இருக்கும். அதை யார் தயாரிக்கிறாங்கன்னா, நம்ம இது படிக்கிறது ஃபுல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அந்த மாதிரி தான் படிச்சுட்ருக்கோம். அதனால் இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வருஷம் ஈச் ஃபினான்ஷியல் வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதை யார் பண்ணுவார்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் பண்ணுவார். அவர் ரெடி பண்ணிவிட்டு 2 போத் ஹவுசஸ்னால் லோக்சபா, இன்னொன்று இருக்குமே, அது என்னது, அது இன்னொரு ஒரு பார்லிமெண்ட் ஹவுஸ், 2 ஹவுசஸ் இருக்கும். அதில் லோக்சபா, அதை நான் தெரிஞ்சுட்டு அப்புறம் சொல்கிறேன். 2 இதுலேயுமே பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றியான டீட்டெயில் ஃபுல்லாக எதில் இருக்கணும், ஆர்டிக்கல் 112 இருக்கும் அப்படின்றாங்க. இதான் ஃபஸ்ட் பேரா என்ன சொல்லுது, பட்ஜெட் எஸ்டிமேட்னா என்னென்னா ரெசிப்ட்டு பேமெண்ட் இருக்கும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வருஷம் ரெடி பண்ணுறது. அதை பண்ணுறவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரெடி பண்ணி பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுவார். இதை பற்றியான டீட்டெயில் எதில் இருக்குன்னா ஆர்டிக்கல் 112 இருக்கும் அப்படின்றாங்க. இதான் ஃபஸ்ட் பேரா. செகண்ட் பேராவில் என்ன சொல்கிறாங்கன்னா, மேலே இருக்கிற பேராவில் ரெசிப்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லிட்டாங்க இல்லையா. இப்போ கீழே எக்ஸ்பெண்டிச்சரை மட்டும் சொல்கிறாங்க. இதில் நான் ஒரு ஷார்ட் பண்ணி குறித்து வச்சுருக்கேன். இதை இவ்வளோ பெருசாக எழுதலாம் எக்ஸாமில் டைம் இருக்காது. ஏன்னா இது ஒரு கிட்டத்தட்ட 10 பேராக்கு மேலே வருது. அதனால் நீங்கள் இப்படி ஷார்ட் பண்ணி படிச்சுக்கிட்டாலே போதும், இவ்வளோ எழுதினாலும் போதும். இது ஒரு 15 மார்க் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் 25 மார்க்கில் கேட்டாங்க. ஓகே, அந்தளவுக்கு இது நான் ஷார்ட் பண்ணி வச்சுருக்க அளவுக்கு எழுதினாலே போதும். உங்களால் ஃபுல்லாக படிக்க முடியும்னா படிச்சுக்கோங்க. ஓகே, இதில் பட்ஜெட் எஸ்டிமேட் எதை ஷோ பண்ணுதுன்னா, the expenditure charged and the consolidated fund
கன்சாலிடேட்டட் ஃபண்டுனா என்னென்னா ஒன்றுமே கிடையாது. இப்போது ஒரு கன்சாலிடேட்டட் ஃபண்டு இதெல்லாமே சின்ன சின்ன கொஷினில் வரும். கன்சாலிடேட்டட் ஃபண்டுனா ஒரு ப்ராக்டிக்கலாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வீட்டில் 4 பேர் சம்பாதிக்கிறாங்கன்னா 4 பேர் சம்பளத்தையும் ஒன்றா, ஒரு அண்ணன் தம்பி அம்மா அப்பா 4 பேருமே வேலைக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னா 4 பேர் சம்பளத்தையும் ஒன்றா சேர்த்து அதுக்கு இந்த மாதத்துக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு என்னெல்லாம் வாங்கலாம், என்னெல்லாம் செலவு இருக்குன்னு ரெடி பண்ணுறாங்கன்னா அதுதான் அந்த 4 பேரோட சம்பளம் ஒன்றா சேருது இல்லையா, அதுதான் வீட்டை பொறுத்த வரைக்கும் கன்சாலிடேட் பண்ண. இதே ஒரு நாட்டுக்கு என்னென்னா டேக்ஸு, அப்புறம் நிறைய இதுலேருந்து ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து வர வருமானம், அது மாதிரி மொத்தமாக இந்தியா ஃபுல்லாக வர்ற வருமானம் அதை எல்லாத்தையும் அதுக்காக ஆர்பிஐயில் ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அதில் வருமானம் ஃபுல்லாக அதில் போய் உட்காரும். அதுதான் கன்சாலிடேட்டட் ஃபண்டு. நாட்டில் வர வருமானம் ஃபுல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணுறது. கன்சாலிடேட்னா எல்லாத்தையும் மொத்தமாக சேர்க்குறது. அதுலேருந்து தான் நம்ம மறுபடியும் செலவுக்கு பணம் எடுப்போம். கன்சாலிடேட்டட் ஃபண்டுன்றது என்னென்னா மொத்த வருமானம். ஓகே, அதில் சார்ஜ் தாண்டி அதாவது பட்ஜெட் எஸ்டிமேட்டோட செலவு எதுலேருந்து எடுப்போன்னா, பட்ஜெட் எஸ்டிமேட் போடுறோம், அதில் செலவு இருக்கு இல்லையா, அதுக்கான பணத்தை நம்ம எதுலேருந்து எடுப்போம்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து எடுப்போம். இந்த பட்ஜெட்டை பற்றி நீங்கள் படிக்கும் போது ஸ்டேட்டை நினைக்கக்கூடாது, சென்ட்ரல் மோடியை நினச்சிக்கிட்டு நீங்கள் இதை படிங்க. சென்ட்ரலுக்கான பட்ஜெட்டை பற்றி தான் நம்ம இப்போ படிச்சுட்ருக்கோம். அதனால் கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து தான் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓட் ஆன் அக்கௌண்ட்டுன்னு ஒரு கொஷின் இருக்குது. அது நான் உங்களுக்கு 5 மார்க் கொஷின் வரும்போது சொல்கிறேன். ஓகே, சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சரும் ஓட் ஆஃப் லோக்சபா எக்ஸ்பெண்டிச்சரும் கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து எடுத்து செலவு பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி எது சொல்லுதுன்னா ஆர்டிக்கல் 113(2) சொல்கிறாங்க, இதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் பட்ஜெட் வேறு என்னெல்லாம் காமிக்குது ஷால் ஷோனா எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ரெவென்யூ அக்கௌண்ட்டில் இருக்கிற எக்ஸ்பெண்டிச்சர். ரெவென்யூ அக்கௌண்ட்னா என்னது, ஒரு வருமானம் வரக்கூடிய அக்கௌண்ட்டு. ஆனால் வருமானம் வரக்கூடிய அக்கௌண்ட்லேயும் செலவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. இப்போது ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து நம்மளுக்கு பணம் வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆனால் நம்ம அதுக்காக செலவு பண்ணுவோம். ரெவென்யூனா வெறும் வருமானம் மட்டும்தான் அப்படின்னு முடியாது. வருமானம் வர்றதுக்கு நம்ம ஒரு செலவு பண்ணி அதோட மெயின்டெனன்ஸு, இம்ப்ரூவ்மெண்ட், இந்த மாதிரி செலவெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ரெவென்யூ அக்கௌண்ட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் பேசிக்காக அக்கௌண்ட்ஸ் தெரியாதவங்களுக்குலாம் இதில் ரெவென்யூன்னு போட்டிருக்கு, அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லியிருக்கேன்னு நினைப்பீங்க. ரெவென்யூ அக்கௌண்ட்டுன்றது ஒரு வருமானம் இப்போது நம்ம ஒரு காரே வச்சுருக்கோம், அது ஒரு கால் டாக்ஸியில் விட்டு நமக்கு வருமானம் வந்துட்டுருக்கு. அப்போ அந்த கார் நமக்கு ஒரு ரெவென்யூ அக்கௌண்ட்டு. ஆனால் அந்த காரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு, இதுக்கெல்லாம் பண்ணுற செலவு எக்ஸ்பெண்டிச்சர். அதுதான் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ரெவென்யூ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதர் எக்ஸ்பெண்டிச்சர் வேறு பட்ஜெட்டில் வேறு என்னெல்லாம் செலவு வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் ஆன் லோன்ஸ். கேபிட்டல் அக்கௌண்ட்னாலே என்னென்னா புதுசாக ஒரு பொருளை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆகிற செலவு, புதுசாக கட்டுற ஒரு வீடு, புதுசாக கட்டுற ஒரு டேமு, இதெல்லாம் அதுக்காக அந்த வீட்டுக்காகவோ அந்த டேமுக்கு லாஸ்ட்டாக இனாக்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பூ வாங்கி போடுறோம், மாலை வாங்கி போட்டால் கூட அது கூட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் சேரும். அது முடிகிற நாள் வரைக்கும் அதோட இது ஃபுல்லாக கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் சேரும். ஓகேவா, அதான் சொல்கிறாங்க. வேறெல்லாம் என்ன எக்ஸ்பெண்டிச்சர் வரும்னு சொல்லும் போது கேபிட்டல் அக்கௌண்ட் ஆன் லோன்ஸ் பை கவர்மெண்ட்டுமே எல்லா ப்ராஜெக்டையும் அதோட சொந்த பணத்தில் பண்ணிட முடியாது. எல்லாமே லோனு, கிராண்ட் இந்த மாதிரி வாங்கி தான் பண்ண முடியும். அதை தான் சொல்கிறாங்க கேபிட்டல் அக்கௌண்ட் ஆன். லோன் ஏன் வாங்குறாங்கன்றதுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்காக. கேபிட்டல் அக்கௌண்ட்னா என்ன, புதுசாக ஒரு வேலையை செய்கிறதுக்கு, ஒரு பெரிய ரோடு போடுறது, இல்லை லிங்க் ரோடு போடுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரிலாம். ஃபார் ரீபேமெண்ட் ஆஃப் லோன்ஸு, ட்ரெஷரி பில்ஸ் அண்ட் வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ். ட்ரெஷரி பில்ஸ்னால் நம்மளுக்கு கொடுக்க போகிற சம்பளம். இப்போது கவர்மெண்ட் கிளாஸில் போகுதுனாலும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கெலாம் சம்பளம் கொடுத்து தான் ஆகணும். அப்போ அதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு தானே. அதெல்லாம் எதுலேருந்து எடுப்பாங்கன்னா இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து எடுப்பாங்க. இந்த ட்ரெஷரி பில் இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது ஸ்டேட்டை நினைக்காதீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு கொடுக்குற சேலரி, அதுவும் இந்த கன்சாலிடேட் ஃபண்ட்லேருந்து தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதுக்கு எல்லாமே சேர்த்து தான் இந்த பட்ஜெட் எஸ்டிமேட் ரெடி ஆகுது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேராவில் என்ன சொல்லியிருக்காங்க, ரெசிப்டோ எக்ஸ்பெண்டிச்சரும் பட்ஜெட்டில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பேராவில் இந்த
பட்ஜெட்டுக்கு தேவைப்படுற காசெல்லாம் எதுலேருந்துனா கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது பேரால் என்ன சொல்லியிருக்காங்க, பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் செலவு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 4வது பேரால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பட்ஜெட்டை தயார் பண்ணுறவங்க யார் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் தயார் பண்ணுவாங்கன்னா, த டிபார்ட்மெண்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட், administrators, head of the department and subordinate authorities shall submit to finance minister detailed estimate. இவங்க எல்லாம் சேர்ந்து பட்ஜெட்டை ரெடி பண்ணி ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. ஃப்ரம் டைம் டு டைம் ஃபார் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் த பட்ஜெட். அப்பப்போ ரெடி பண்ணி, அதாவது அப்பப்போனா இப்போ ஒரு பட்ஜெட் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா அக்டோபர்லேயே ஸ்டார்ட் ஆகிடும் அடுத்த வருஷத்துக்கான பட்ஜெட். அதனால் அதோட கரெக்ஷன்றது வந்துகிட்டே இருக்கும். அதனால் ரெடி பண்ணி அவங்க வந்து அப்ரூவலுக்கு வச்சுட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் வந்துட்டு அவங்க எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி சொன்னாங்க, யார் ரெடி பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ வந்து ரெசிப்டை பற்றி சொல்கிறாங்க. செம சிம்பிளாக இருக்கும் இந்த கொஷினோட ஆன்சரு. இது என்னென்னா, த டீட்டெயில்டு எஸ்டிமேட் ஆஃப் ரெசிப்ட்ஸ் வில் பி ப்ரிப்பேர்டு பை தி எஸ்டிமேட்டிங் அத்தாரிட்டி. அந்த எஸ்டிமேட்டிங் அத்தாரிட்டி தான் நம்மளுக்கு என்னெல்லாம் ரெசிப்ட் வரப்போகுதுன்றதையும் ரெடி பண்ணுவாங்களாம். ரெசிப்ட்னா கவர்மெண்ட்டுக்கு வர வருமானங்கள். ஓகே, அதை வந்து அதுக்காக ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம் இருக்கும், அதுபடி தான் அதை ரெடி பண்ணுவாங்க. அது கூடயே அலாங் வித் த ஆக்சுவல் ஃபார் த பாஸ்ட் 3 இயர்ஸ். எப்பயுமே பட்ஜெட் ரெடி பண்ணாங்கன்னா அது கூட சேர்ந்து 3 வருஷத்துக்கான பட்ஜெட்டையும் சேர்த்து தான் சப்மிட் பண்ணுவாங்க. அது ஏன்னா, நீங்கள் பட்ஜெட் சீட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்பயுமே பட்ஜெட் ரெடி பண்ணும்போது நம்மளோடதெல்லாம் 2 வருஷத்தோட பட்ஜெட்டை சேர்த்து தான் வைப்போம். அது ஏன்னா கம்பேர் பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம ஒரு ரெகுலராக நடக்கிற செலவுங்கன்னு எப்பயுமே இருக்கும், ரெகுலராக வர வருமானம்னு எப்பயுமே எல்லா ஆஃபீஸ்க்கும் இருக்கும். அப்படி ரெகுலராக நடக்கிற செலவு 2 வருஷமாக எவ்வளோ நடந்திருக்கு, அப்போனா இந்த வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணணும். ரெகுலராக வர வருமானம் 2 வருஷமாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா இந்த வருஷம் நம்மளுக்கு அந்த வருமானம் எவ்வளோ வரும், அதை வச்சு நம்ம எவ்வளோ வேறு செலவெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த 2 வருஷம் பட்ஜெட்டையும் சேர்த்து வைக்கிறது. ஆனால் இதில் இவங்க சொல்கிறாங்க 3 வருஷம் பட்ஜெட்டை சேர்த்து வைப்பாங்க. அலாங் வித் தி ஆக்சுவல் ஃபார் த பாஸ்ட் 3 இயர்ஸ். ஆக்சுவல் ஃபார் த பாஸ்ட் 3 இயர்ஸ்னால், ஆக்சுவல்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, பட்ஜெட் ஆக்சுவல் தான் நம்ம வைப்போம். ஆக்சுவல்ன்றது ஆனுவல் அக்கௌண்ட்ஸ். அதாவது பட்ஜெட்டுன்றது வந்துட்டு அது வந்து அக்யூரேட்டாக ரெடி பண்ண முடியாது. அது எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ செலவாகும், இல்லை இவ்வளோ வந்து நம்மளுக்கு பணம் வரும் அப்படின்றது வந்து இந்த 2-3 வருஷத்தோட செலவுகளை பொறுத்து தான் நம்ம அதை ரெடி பண்ணி வைப்போம். அதெல்லாம் டென்டேட்டிவ். அப்படி டென்டேட்டிவாக ரெடி பண்ணி நம்ம இந்த வருஷம் வைக்கிறோன்னா, ஆக்சுவலாக 3 வருஷத்தில் என்ன நடந்தது, உண்மையான செலவு அந்த அந்த பர்டிகுலர் ஹெட்டுக்கு அப்படின்னு பார்க்குறோன்னா நம்ம ஆக்சுவலாக நடந்தது தான் பார்க்கணும். அதனால தான் ஆக்சுவல் ஃபார் த பாஸ்ட் 3 இயர்ஸ். 3 வருஷத்தோட ஆக்சுவலான செலவை சேர்த்து இந்த வருஷத்தோட பட்ஜெட்டோட சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து எனி மேஜர் வேரியேஷன் இன் எஸ்டிமேட் வித் ரெஃபரன்ஸ் டு பாஸ்ட் ஆக்சுவல் வில் பி சப்போர்ட்டட் பை தி காஸ் அண்ட் ரீசன். ஓகே, ஒரு மேஜர் வேரியேஷன் இருக்குது. இப்போ ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கே இருக்குது, 2 வருஷமாக வந்துட்டு அதுக்கு ஒரு தோராயமாக சொல்கிறேன். இப்போ ஒரு பிடபிள்யூடி பில்டிங் இருக்குது, அதோட மெயின்டெனன்ஸ்க்கு வந்து 2 வருஷமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வருஷம் 1 லேக்னு சொல்லிட்டு நம்ம வந்து பட்ஜெட் கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து அதோட செலவு வந்து ஒரு 80,000 ஆயிருக்கலாம், இல்லைனா ஒரு 90,000 ஆக்சுவலாக 2 வருஷத்தில் ஆயிருக்கு. ஆனால் இந்த வருஷத்துக்கு மட்டும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 1 லேக் அங்கே 1 லேக் சொல்கிறேன்னா 1,50,000 போடுறேன், 1,15,000 பட்ஜெட் ரெடி பண்ணிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த 2 வருஷத்தில் இவ்வளோ தான் செலவாயிருக்கு, ஏன் 1,50,000 போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அந்த வருஷத்தில் ஏதோ ஃப்ளட்டு வந்திருக்கலாம், இல்லை ஃப்ளட்டே வச்சுக்கலாம், ஃப்ளட்டு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பில்டிங் வந்து டேமேஜ் ஆகிட்ருக்கும், அதோட ரெனோவேஷனுக்கோ இல்லை வந்து டெவலப்மெண்ட்டுக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு பணம் அதிகமாக தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க. 1,15,000 போட்டிருப்பாங்க. அப்படி இப்போ இந்த வருஷம் மட்டும் ஏன் அதிகமாகச்சுன்றதுக்கான ரிமார்க்ஸும் அவங்க கொடுத்துருவாங்க. அதுதான் அந்த மாதிரி காஸ் அண்ட் ரீசன்னா என்னென்னா, ஒரு கரெக்டான ரீசனுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். மேஜர் வேரியேஷன் இன் எஸ்டிமேட், அதாவது நம்ம போட்டிருக்கிற இந்த பட்ஜெட்டில் மேஜர் வேரியேஷன் ஆஃப் பாஸ்ட் 2 இயர்ஸ், முன்னால் இருக்கிற 2 வருஷத்தோட இந்த வருஷம் ஏன் அதிகமாக செலவாயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த பாஸ்ட் 2 இயர்ஸோட பட்ஜெட்டையும் சேர்த்து வைக்கிறது. அது வந்து இந்த வருஷத்தோட செலவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பாஸ்ட் 2 இயர்ஸை வைக்காமையே இந்த வருஷம் 1,50,000 சொல்லிட்டு வைக்கிறோன்னா, அப்போது வருஷம் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு போலன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா. அதுக்கு தான் அவங்க பாஸ்ட் 2 இயர்ஸை சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே. அதுக்கப்புறம் the detailed estimate of expenditure will be prepared by the estimating authority for each unit, major and minor head of account separately for plan and non-plan expenditure. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ரெசிப்டை ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எஸ்டிமேட் அத்தாரிட்டின்னு சொன்னாங்க. இப்போ வந்து எக்ஸ்பெண்டிச்சரையும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எஸ்டிமேட்டிங் அத்தாரிட்டி தான். அவங்க மேஜர் அண்ட் மைனர் ஹெட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை செப்பரேட்டாக ரெடி. மேஜர்னால் ஒரு பெரிய பெரிய செலவுகள், மைனர்னால் சின்ன சின்ன செலவுகள்னு புரிஞ்சுக்கோங்க. அவங்க செப்பரேட்டாக ரெடி பண்ணுவாங்க. பிளான் அண்டு நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர். பிளான் அண்டு நான் பிளான்னா என்னென்னா, இப்போ இந்த வருஷத்தில் இந்த பில்டிங்கை கட்ட போகிறோம், இந்த ரோடு போட போகிறோம், இந்த டேம் கட்ட போகிறோம், இப்படி நம்ம பிளான் பண்ணியிருக்கோது அது பிளான் எக்ஸ்பெண்டிச்சர். நான் பிளான்னா ஒரு வருஷத்தில் திடீர்னு ஃப்ளட்டு வரலாம், இல்லை புயல் வரலாம், எது வேணால் வரலாம். ஆனால் அது வந்துட்ட பிறகு அதுக்கான பணத்தை நம்ம எடுக்க முடியாது. அதுக்காக முன்னாடியே ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுருவாங்க. இது மாதிரி அசம்பாவிதம் எது நடந்ததோ, இல்லை வந்துட்டு திடீர்னு நிறைய பேர் இறக்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்கெலாம் ஃபண்டு கொடுக்குறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு நோயாலேயோ ஒரு வார் அந்த மாதிரி எது வேணால் நடக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கிற சுச்சுவேஷனுக்கு செலவு பண்ணுறதுக்காக பணம் எடுத்து வைக்கிறாங்கன்னா அதுதான் நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே. அதுதான் அதையா எஸ்டிமேட்டிங் அத்தாரிட்டி அந்த எக்ஸ்பெண்டிச்சரெல்லாம் அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. மேஜர் அண்ட் மைனர் ஹெட் செப்பரேட்டாக ரெடி பண்ணுவாங்க. அது அந்த மாதிரி பிளான் அண்ட் நான் பிளான்னாலும் சின்ன சின்ன வேலையும் பிளான் பண்ணி தான் பண்ணுவோம், பெரிய வேலையும் பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். அதான் மேஜர் அண்ட் மைனர்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்த பேரா வந்துட்டு இது ஒன்றுமே இல்லை. இது என்ன சொல்கிறாங்கன்னா, பட்ஜெட் ஒன்ஸ் ரெடி ஆகிட்டு அது எங்கெல்லாம் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. த எஸ்டிமேட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரிப்பேர்ட் பை, அந்த மேலே சொன்ன லைனு தான். இவங்க வந்து எஸ்டிமேட்டிங் அத்தாரிட்டி ப்ரிப்பேர் பண்ணி அதை ஸ்க்ரூட்னைஸ் பை அவங்க இப்போது கீழே இருந்து வச்சுக்கலாமே, எஸ்டிமேட்டிங் அத்தாரிட்டின்றது ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அவங்க ரெடி பண்ணி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்களாம். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுன்றது வந்து நமக்கு மேலே இருக்கிற ஒரு சூப்பரண்ட்டோ அக்கௌண்டண்ட்டோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அவங்க சூப்பரண்ட்டோ அக்கௌண்டண்ட்டோ அவர் பார்த்துட்டு, அக்கௌண்டண்ட்டே வச்சுக்கோங்க, அக்கௌண்டண்ட்டோ இல்லை டிஏஓ அவங்க பார்த்துட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஏஓக்கு கொடுப்பாங்க. அந்த ஏஓன்றது தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட். இப்படி ஒரு ஸ்டெப்பாக மூவ் ஆகி அது ரெடி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ரெடி ஆகும் போது அதில் 2 விஷயம் பார்ப்பாங்களாம். அது என்னென்னா, த எஸ்டிமேட் ஆஃப் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் வில் பி ப்ரொசீட் இன் கன்சல்டேஷன் வித் தி பிளானிங் கமிஷன் இன் அக்கார்டன்ஸ் வித் த இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூட் பை ஹிம். ஓகே. பட்ஜெட் ரெடி பண்ணுறது அந்த அட்மினுக்கு போகும்போது, அட்மின்ன்றது வந்துட்டு டெக்னிக்கலாக நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆனால் அவங்க பட்ஜெட் போட்டு கொடுக்குறது அவங்க வேலை. அப்போ பிளான் எக்ஸ்பெண்டிச்சருக்காக பணம் எடுத்து வைக்கிறாங்க. பிளான்னா இந்த வருஷம் ஒரு புதுசாக ஒரு பில்டிங் கட்டலாம் அப்படின்னு ரெடி பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிரான்ச் கட்டலாம், இப்போ ஹவுசிங் போர்டு இருக்குன்னா ஒரு பிரான்ச் கட்டலாம் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் வச்சுருக்காங்கன்னா, அதை ரெடி பண்ண போகிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட். அந்த வழியாக அந்த பட்ஜெட் போகுதுன்னா அவங்க வந்து அதுக்காக பிளான் போட்டிருப்பாங்க இல்லையா, டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ், சிவில் ஸ்டாஃப்ஸ், அவங்கக்கிட்ட அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி ரெடி பண்ணுவாங்க. அதாவது அவங்க மீட்டிங் போட்டு 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பட்ஜெட்டை ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The estimate of plan expenditure will be processed in consultation with the planning commission. அதாவது அந்த பிளானிங் கமிஷன், இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்னால இந்த பிளானிங் கமிஷன் அந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தை சொல்கிறாங்க. நம்மளை மாதிரி ஸ்டேட்டில் இருக்கவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக புரிஞ்சுக்கணும். பிளானிங் கமிஷன்றது நம்ம ஆஃபீஸ்லேயே இருக்கிற டெக்னிக்கல் ஸ்டாஃப் அப்படி வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட அக்கார்டன்ஸ் வித் த இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூட் பை ஹிம், அவங்கக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி தான் இந்த பட்ஜெட்டை ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன் அதர் கேஸ் த எஸ்டிமேட் வில் பி சப்மிட்டட் டு த ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே. இப்போ நம்ம ஒரு பில்டிங் புதுசாக கட்ட போகிறோம்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதை பற்றி பிளானிங்கோடு நம்ம சேர்ந்து அது பட்ஜெட்டை ரெடி பண்ணுற பிறகு எல்லா பட்ஜெட்னாலே மெயினாக ஃபினான்ஷியல் அட்வைசர் தான் அதில் முக்கியம். அவருக்கு தான் தெரியும், அவருக்கு வந்து டெக்னிக்கலாக இல்லைனா கூட அவருக்கு தெரியும் இந்த பில்டிங்க்கு இவ்வளோ தான் செலவாகும், இதுக்கு மேலே செலவாகாது அப்படின்ற மாதிரி தெரியும். அதனால் நம்ம அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்னா ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அதர் கேஸ் ஆஃப் எஸ்டிமேட் வில் பி ஓகே. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து பிளானிங்கில் வைப்பாங்களாம், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட தான் அவங்க அட்வைஸ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அவ்வளோதான் இந்த லைனு. The later will after such scrutiny and modification in the context of economy and other considerations consolidated the estimate program. இது எல்லாமே அந்த ஃபினான்ஷியல் அட்வைசர்க்கோட அவங்க கலந்து ஆலோசித்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்தது the estimate finally approved forwarded to the budget division in the Department of Economic Affairs of the Ministry of Finance. ஓகே, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்னு சொன்னேன். ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பாக போய் அது ஃபைனலான பிறகு அதை பட்ஜெட் டிவிஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு என்னென்னா எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பட்ஜெட் போகும்னு சொல்கிறாங்க. The estimate of receipts and expenditure received in budget division will after scrutiny be accepted for incorporation with the budget. ஓகே, அவங்க வந்து அந்த பட்ஜெட்டை வாங்கிட்டு அவங்க ஒரு ஸ்க்ரூட்னி பண்ணிவிட்டு அதில் தேவையில்லாததெல்லாம் எடுக்கிறது இல்லை தேவையானதை சேர்க்கறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணி அதை பட்ஜெட்டில் இன்கார்பரேஷன் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஈஸியான கொஷின், அப்புறம் ரொம்ப அழகான கொஷினும் இது. இது நீங்கள் புரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா ஈஸியாக படிக்கலாம். ஃபஸ்ட்டு பேரா என்ன சொல்லுதுன்னா, பட்ஜெட்னா யார், பட்ஜெட்டுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதில் ரெசிப்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு 2 பார்ட் இருக்கும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரெடி பண்ணுறாங்க. ஈச் ஃபினான்ஷியல் ஒவ்வொரு வருஷமும் ரெடி பண்ணுறது. யார் ரெடி பண்ணுறாருன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரெடி பண்ணுறாரு. அவர் ரெடி பண்ணி பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுவார். இது எல்லாத்தையும் சொல்கிறது ஆர்டிக்கல் 112. அதுக்கப்புறம் பட்ஜெட் எஸ்டிமேட்டில் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ்டுன்னு சொல்கிறாங்க அந்த எக்ஸ்பெண்டிச்சரோட பேர். அதுக்கான பணம் எங்கேருந்து வரும்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து வரும். ஓட் ஆஃப் த லோக்சபா இதுலேயும் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும் அப்படின்றாங்க. இதெல்லாம் பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 113 சொல்லுது. அப்புறம் பட்ஜெட் என்ன ஷோ பண்ணுது, அடுத்தது என்ன பண்ணுது அப்படின்னா அதில் என்னெல்லாம் செலவு வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ரெவென்யூ அக்கௌண்ட்டு, லோன்ஸு, கேபிட்டல் அக்கௌண்ட்டு, ட்ரெஷரி பில்ஸ், அதாவது சம்பளம், ஸ்டாஃபுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம், இது மாதிரி செலவுகள்லாம் வரும் அப்படின்றாங்க. இதை யாரெல்லாம் சேர்ந்து ரெடி பண்ணுவா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் இது பட்ஜெட்டை ரெடி பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அப்புறமா இதில் இவ்வளோ நேரம் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாங்க ரெசிப்டை ரெடி பண்ணுறவங்க எஸ்டிமேட்டிங் அத்தாரிட்டி ரெடி பண்ணுறாங்க. ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மில் அவங்க ரெடி பண்ணி வைக்கும் போது அது கூட 3 வருஷத்துக்கான ஆக்சுவலியும் சேர்த்து வைப்பாங்க. இது ஏன் வைக்கிறாங்கன்னா இந்த வருஷம் ஏதோ ஒரு செலவோ இல்லை வரவோ அதிகமாக காமிக்கிறாங்கன்னா அதை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி அதோட உறுதித்தன்மையை பார்த்துக்கிறதுக்காக அவங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா டீட்டெயில்டு எஸ்டிமேட் மேஜர் ஹெட் மைனர் ஹெட்டுன்ற இந்த எக்ஸ்பெண்டிச்சரை ரெடி பண்ணுறவங்க எஸ்டிமேட்டிங் அத்தாரிட்டி. ஃபஸ்ட்டு ரெசிப்டை ரெடி பண்ணுறவங்க எஸ்டிமேட்டிங் அத்தாரிட்டினாங்க. இப்போ எக்ஸ்பெண்டிச்சரை ரெடி பண்ணுறவங்களும் எஸ்டிமேட்டிங் அத்தாரிட்டி தான். அவங்க மேஜர் அண்ட் மைனர் ஹெட்டு. பிளான் அண்ட் நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் தனித்தனியாக பிரித்து ரெடி பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த எஸ்டிமேட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரிப்பேர்ட் பை அவங்க ஸ்க்ரூட்னி பண்ணிவிட்டு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அவங்க அதை பார்த்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்சர்னுக்கு அனுப்புவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க பிளான் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ரெடி பண்ணுறாங்கன்னா ரெடி பண்ணுவாங்கன்னா கன்சர்ன் பிளானிங் கமிஷன்லேருந்து அவங்க அப்ரூவல் வாங்கி அதை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வேறு டிபார்ட்மெண்ட்டில் எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்டையும் அவங்க அட்வைஸ் வாங்கி சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஃபைனலாக பட்ஜெட் எஸ்டிமேட் ஃபைனலி அப்ரூவ்ட். எஸ்டிமேட்டுன்றது இந்த இடத்துல பட்ஜெட்டு. இது அப்ரூவ் ஆன பிறகு அதை பட்ஜெட் டிவிஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அது என்ன டிபார்ட்மெண்ட்னா எக்கனாமிக்ஸ் அஃபேர்ஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு. அப்புறம் இதில் ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை ஸ்க்ரூட்னி பண்ணுவாங்க பட்ஜெட் டிவிஷன் பண்ணிவிட்டு ஃபைனலாக அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு பட்ஜெட்டோட இன்கார்பரேட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஓரளவுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொன்னால் தான் நானும் தெரிஞ்சுக்குவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான். இதை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நான் சொல்கிறதுல என்ன தவறு வந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். தேங்க்யூ ஸோ மச்.